பாரத மாதா ஜெய். அம்மாவிற்கு அன்பே சமர்ப்பிக்கின்றேன். நம்ம வீடியோ போயின்னு இருக்குது, இன்னும் போய் கொண்டு தான் இருக்குது. யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் கொண்டு தான் இருக்குது. ஆனால் உங்களால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் என் வீடியோ கன்ஃபார்மாக வாரம் வாரம் போய் கொண்டு தான் இருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம், பெரிய ஒரு சம்பவம். நம்ம பேசுனா பெரிய விஷயம் பேசணும், ஆனால் 10 பேர் தான் பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம அதிகமாக பேசணும். ஆனால் அதை அவங்களால ஓப்பன் பண்ண முடியல, இதுதான் உண்மை. ஆனால் நம்ம சொன்ன பிறகு என்ன நடந்தது உலகத்தில், இதுமாரியா ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறோம். இதுமாரி நடக்க போகிறது. சக்தி சாதாரண ஒரு விஷயம் இல்லை, உலகத்தையே அடக்கக்கூடியவர்னு நம்ம சொல்கிறோம். சொல்லி முடிஞ்சு நம்ம வீடியோ அதுக்கப்புறமா பயங்கரமான அழிவு நடக்கிறது. கேரளாவில் நடக்குது. அது எங்கே நடக்குது பாருங்கள். அதுவும் ராகுல் காந்தி எந்த தொகுதியில் நின்னாரோ அதே தொகுதியில் தான் மக்கள் கொடூரமான நிலைக்கு போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்றதை கேளுங்க. எல்லா மாநிலத்திலும் நடக்குது. இருந்தாலும் வரலாறு காணாத ஒரு அழிவு எப்படின்னா ஒரு கொடூரமான நிலை, பயங்கரமான ஒரு கொடூரமான நிலை. பயங்கரம். அது எப்படி சொல்கிறதுனே தெரில. எவ்வளோ குடும்பங்கள், எவ்வளோ குழந்தை குட்டி, அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான நிலை எப்பவுமே நடந்ததில்லை. இவ்வளோ ஒரு பேரழிவு நடந்திருக்கிறது. அப்போ ராகுல் காந்திக்கு நம்ம சொல்கிறோம், இப்படி இருக்குது, இப்படி இருக்கிறது இந்து சட்டப்படி இல்லை, இந்து சட்டப்படி இல்லை, பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நல்லவர்கள் இந்த பூமியில் வெளியே காமிக்கவில்லை. நம்ம யாரை சொல்கிறோம்? அதிகாரி தான் சொல்கிறோம். அதிகாரி நல்ல ஒரு போலீஸ்காரர் சொல்கிறோம், நல்ல ஒரு அதிகாரிகள், கோர்ட்டு ஜட்ஜு சொல்கிறோம், நல்ல அரசியல் தலைவர்கள் உள்ளவர்கள், சக்தியத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பிரதமர் காலத்தில் இருந்து, காந்தி காலத்தில் இருந்து பிரதமராக வரவங்க யாருமே பெண் குற்றமோ பணம் குற்றமோ ஊழலோ பண்ணதே கிடையாது. இந்திரா காங்கிரஸ் மட்டும்தான் ஊழல் பண்ணி கோர்ட்டுக்கு போச்சு, தெய்வ சக்தியை இழந்துட்டாங்க. இரண்டாவது, இன்னொன்று, தமிழ் மக்களை கொடூரமாக அவங்க கொன்று இருக்கிறாங்க, ஆதாரம் இருக்கிறது. அதேமாரி ராஜீவ்காந்தி உருவாக்கப்பட்ட போதும் தமிழ் பெண்களை அங்கே கருப்பழிக்க போது அங்கே தமிழ் மக்களுக்காக சப்போர்ட் பண்ணாதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அவருடைய உயிர் சேதமே இந்த உலகத்துக்கு நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ராகுல் காந்தியும் பயங்கரமான தவறு செய்து கொண்டே இருக்கிறாரு. இன்னும் இவரும் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு போய் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை குழந்தை குட்டி லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் ஒரு கொடூரமான ஒரு போர்க்களத்தை நம்ம தொடக்கினது தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரா காங்கிரஸ் அரசு தான். முதல் போரே இந்த உலகத்தில் உருவானதுக்கு காரணமே அவன் தமிழ் மக்களை கொன்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே உலகம் அழியக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துடும். எப்பவுமே தமிழ்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. உலகத்தில் பாரத மாதா எங்கே உலகத்திலேருந்து வெளியே வந்தாங்க இந்த உலகத்தில்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் பாரத மாதா இந்த பூமியிலிருந்து உலகத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்படியாப்பட்ட தமிழ் இனத்தை அழிக்க இந்த உலகம் அழிந்து விடுன்றதான் என்னுடைய கருத்து சொல்கிறேன். அதனால தான் ராகுல் காந்திக்கு அவனுடைய மக்கள் இவர் யாரை மிரட்டுறாரு, இந்தியா ஜெயிக்கக்கூடிய தலைவர், ஜெயிச்சுட்டு பதவி ஏற்கக்கூடிய, நாட்டை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் மேலே குற்றம் வைக்க நம்ம நாட்டுக்கு பெரிய அழிவுகள் உலகத்துக்கு நடக்கும். அந்த தொடக்கம்தான் இன்னைக்கு கேரளாவில் நடக்கப்பட்ட அவரு தொகுதியில் நடக்கப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இருக்கிறது. இரண்டாவது, இன்னொன்று, கடவுள் இருக்கிறாரா ஏன் இல்லையா? அந்த ஒரு நாட்டில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஐயப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னும் பல பேர் கோயில்கள் அங்கே குருவாயூரப்பா அப்படி இப்படி பயங்கரமான சாமிகள் இருக்கிற இடம். தெய்வம் ஏன் காப்பாற்றலை? தெய்வம் காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ முறை 2016 2018 தெய்வம் என்னுடைய ரூபத்தில் உங்களை காப்பாற்றும் அப்படின்றது கடவுள் சொல்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் எப்படி மாறி இருக்கிறான்னு சொன்னால், இயேசை எப்படி ஒரு கொடூரமான நிலைக்கு கொண்டு போய் தான் அழிந்து விட்டானோ அதுமாரியா இந்த நிலை இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கு நம் நாட்டுக்கு. ஏன்னா தான் என்ற நம்மளோட இன்னொருத்த இந்த பூமியில் வரக்கூடாதுன்றது எல்லா சட்டத்திலையும் இருக்கிறது. அந்த ஒரு கொடூரமான நிலை தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் எவ்வளோ ஒரு கொடூரமான நிலை நடக்கப் போகிறது என்றது எனக்கு தெரியாது. ஆனால் பாரத தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில்
பிறந்தவன் அழிந்ததா சரித்திரமே கிடையாது. செத்து போனதா இந்த பூமியில சரித்திரமே கிடையாது. இந்த உடம்பு மட்டும்தான் இந்த உலகத்துல சாவும். ஆனா உனக்கு எவனையெல்லாம் துரோகம் செய்கிறானோ, எவனெல்லாம் இந்த நாட்டை அழிக்க நினைக்கிறானோ, எவனெல்லாம் இந்த இந்த நல்லதை சொல்ல எடுக்காம போகிறானோ அவனை தான் நான் சித்திரவதை செய்து அவனை ஒரு கொடூரமான நிலைக்கு கொண்டு போயிருக்கிறேன். நல்லது செய்பவன், தர்மத்தோடு வாழ்பவன், சக்தித்தோடு வாழ்பவன், அவன் எப்போவே மகிழ்ச்சியாக வாழ்கிறான். மரணம் வந்த பிறகும் அவனால் மனுஷியாக கூடு விட்டு கூடு வாழ முடியும். அம்மா எனக்கு சொன்ன ஒரு கருத்தை தான் உங்களுக்கு எல்லோருக்குமே சொல்கிறேன். ஆனால் ஆத்மா பிரிஞ்ச பிறகு உடம்புல அது ஒரு கொடூரமான நிலை. ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது, ஒரே ஒரு சின்ன எதுவுமே உன்னால் பண்ண முடியாது. அந்த ஒரு கொடூரமான நிலைக்கு தான் பாரத தாய் நம்ம 925 வருஷம் நம்மளை பண்ணாங்க. திரியும் நம்ம அந்த நிலைக்கு நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். இதில் கன்ஃபார்மாக ஒரு சம்பவம், நான் 2018 ஓப்பன் பண்ண பிறகு வெளிநாட்டில் ஒரு கொடூரமான நிலை, பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய அதிபதியெல்லாம் ஒரு கொடூரமான நிலையை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நமக்கு இது பயங்கரமான நிலை நமக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. இதில் மாற்றமே கிடையாது. அப்போது ஒரு சம்பவம் நம்ம கேரளாவில் நடந்தது. ஒரே ஒரு பாட்டி ஒரு பேத்தி, இவங்க அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போகிறாங்க. 3 யானைக்கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 3 யானையும் கொல்லலை. என்ன காரணம்? அவங்க அப்படி சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க நம்ம இறந்துடுமோ, இந்த யானைக்கிட்ட மாட்டிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வேண்டுறாங்க கடவுள். அப்போ 3 யானை அவங்கள பாதுகாக்குது. அதுக்கப்புறமா அவங்க விடுவிக்கி நல்லா வர்றாங்க, உலகத்துக்கு வெளியே வராங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இருக்கிறாரு. நம்ம விநாயகர் பெருமானை தண்ணியில் போடுவோம், வருஷம் வருஷம் நம்ம தண்ணியில் எதுவுமே ஒரு நாள் போடுவோம். ஆனால் விநாயகர் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு யானை ரூபத்தில் இந்த உலகத்தை நான் வந்திருக்கிறேன். 3 யானையாக வந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, 3 மதம் அதை சொல்கிறது. அப்புறம் குரு, அப்புறம் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், இந்த 3 தான் அது குறிக்கும். ஏன்னா விநாயகர் பெருமான் தான் மொத்த தெய்வமே. சிவமாக இருக்கிறதும் விநாயகன் தான், ஐயப்பனா இருக்கிறதும் விநாயகன் தான், கிருஷ்ணனா இருக்கிறதும் விநாயகன் தான். ஆனால் உங்களுக்கு இது மறைஞ்ச பிறகு தான் இந்த ரகசியம் தெரியும். அதனால தான் அந்த 3 யானை கடவுள் 3 யானை ரூபத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்றத 3 யானை மூலிமா குருவாரூரில் சாமி சொல்லுது. ஆனால் இது கேட்கலடானா என்ன நடக்கும்னு சொன்னால், இதுமாரியா ஒரு கொடூரமான நிலைக்கு நம்ம போக போகிறோம். எப்படி வெள்ளைக்காரங்கிட்ட நம்ம 300 ஆண்டுகள் அடிமையாக இருந்து, கொத்தடிமையாக இருந்து, ஒரு கொடூரமான நிலை அடிமையாக இருந்தோமோ அந்த நிலைக்கு நம்ம செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் மாற்றமே இல்லை. ஆனால் கடவுள் உங்களை காப்பாற்ற வருவார். நிச்சயம் உங்களை கடவுள் காப்பாற்ற வருவார். வந்திருக்கிறாரு. ஆனால் கடவுள் காப்பாற்றிக்க போகிறாரா? இல்லை, அவருக்கு பெரிய அழிவுகள் நடந்து திரியும் அவர் சாப்பாடு இல்லாமல், கரண்ட் இல்லாமல், உணவு இல்லாமல் திருப்பி பிச்சை எடுக்க போகிறாரா கடவுள்? அப்படின்றதான் நமக்கு தெரியல. கன்ஃபார்மாக பாரத மாதாவுக்கும் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த குத்தம்பாக்கம் காளிக்கும், மக்களால் நான், மக்களுக்காக நான்